அம்மா அழாதீங்கம்மா. இங்க உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, கவலைப்படாம இருங்கம்மா. அம்மாடி, நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா இந்த இருட்டான அடர்ந்து காட்டுல இந்நேரம் நாங்க என்ன கதி ஆயிருப்போன்னே தெரியாது. அது நினைச்சாலே கொலை பதறுது. கடவுள் அப்படிலாம் விட்டுற மாட்டாருமா. நான் வரலனா கூட வேற யாரையாவது அனுப்பி உங்களை காப்பாத்திருப்பாரு. கடவுளுக்கு அப்படி ஒரு நல்ல மனசு இருந்தா எங்களை ஏமா இப்படி அலைய வைக்கிறாரு? ஆமா, நீங்க யாரு? எந்த ஊரு? எதுக்காக இங்க வந்தீங்க? என் பேர் அண்ணாமலை. இவன் என் பொண்டாட்டி லக்ஷ்மி. எங்க ஊர் சென்னை. 6 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க பொண்ணு எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. இத்தனை வருஷமா அவ எங்க இருக்கா என்ன ஏதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அவ ஏற்காட்டுல இருக்கிறதா எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது. எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிக்கலான்னு நாங்க இங்க வந்தோம். ஆனா நாங்க வந்ததுல இருந்து படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவ இந்த ஊர்ல எங்க இருக்கான்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலம்மா. என்னங்க, காயத்ரி போட்டோவை கொடுத்து இந்த பொண்ணு கிட்ட காமிச்சா அவளுக்கு ஏதாவது தெரியுதா இல்லையான்னு பாக்கலாம் இல்லையா? ஆமாமா, கொடுங்க. இத பாருமா, இதுதான் எங்க பொண்ணு. காயத்ரி அம்மாவா? என்னம்மா யோசிக்கிற? எங்கேயாவது பாத்திருக்கியா? காயத்ரி அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இவங்களை விட்டு பிரிஞ்சு வந்திருக்காங்க. அது என்ன ஏதுன்னு தெரியாம நான் இவங்க கிட்ட சொல்றது தப்பு. என்னம்மா பாத்திருக்கியா? பார்த்ததில்ல. இன்னும் இவ்வளவு நாங்க எங்கெல்லாம் தேடி அலையணுமோ தெரியல. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். ஐயா இருங்க, இந்த ராத்திரியில எங்க போறீங்க? இங்கே சாப்பிட்டு படுத்துக்கோங்க. பொழுது விடிஞ்சதும் உங்க பொண்ணு எங்க இருக்காங்கன்னு நான் விசாரிச்சு சொல்றேன். உனக்கு எதுக்குமா கஷ்டம்? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல. 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். இருங்க, இந்தாங்க. ஏன் ஃபேன்ல துணி காய போட்டுருக்க? நான் கதவு சாத்தியே தானே வச்சிருந்தேன். நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? கதவை சாத்தினா மட்டும் போதாது, தாழ்பால். ஓ, உன் ஹைட்டு கேட்டாதுல. சரி, என்ன தூக்கு மாட்டிக்க போறியா? நீ இருக்கிற ஹைட்டுக்கு இந்த பெட் மேல நின்னால பத்தாதுமா. இரு, நான் ஒரு பெரிய ஸ்டூல் எடுத்துட்டு வரேன், அதுல ட்ரை பண்ணு. என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் என்னமா டார்ச்சர் பண்ணேன்? எங்க அப்பா அம்மா கிட்ட பணம் கேட்டு தொல்லை பண்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? உங்களால அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் உயிரோட இருக்கணும். நான் செத்து போறேன். ஐயோ ஐயோ, வருதா நீ போயிட்டு நான் என்னமா பண்ணுவேன்? ஐயோ, யாராவது வாங்க, என் பொண்டாட்டி காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ, வாங்க வாங்க, அத்தை மாமா மாப்பிள்ள, யாராவது வாங்க. வருதா? ஐயோ, சொல்றத கேளு. சொல்றது கேளுமா, யாராவது வாங்க வாங்க வாங்க. ஐயோ, என் பொண்டாட்டி தூக்க மாட்டேங்கிறா, என் பொண்டாட்டி தூக்க மாட்டேங்கிறா. ஐயோ மாமா, யாராவது வாங்க, தூக்க மாட்டேங்கிறா. ஐயோ, அது வாங்க வாங்க. என்ன உனக்கு? ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அறிவே இல்ல. இப்பதான் உங்க அம்மா ஹாஸ்பிடல்ல இருந்து படிச்சு வந்தா, அடுத்தது நீ ஆரம்பிச்சிட்டியா? அறிவுங்கிறதே இல்லையா? அன்னைக்கு எவ்வளவு நேரம் படிச்சு சொன்னேன் இந்த மாதிரி செய்ய கூடாது. அண்ணி, இந்த முடிவெடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன நீ கஷ்டம்? ஏண்டி? இல்ல, அவளுக்கு என்ன கஷ்டம்? கட்ட புருஷன் பிசினஸ் ஆரம்பிக்கிறானே, அவருக்கு யாரும் தான் குடும்பத்துல இருந்து காசு கொடுத்து உதவ மாட்டாங்களேன்னு உள்ளுக்குள்ள நினைச்சு குமிரி காசில் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டா. நல்ல வேலை நான் வந்துட்டேன், இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? இங்க வருமா வந்தா பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிருமா. ஆனா உயிர் பணம் திரும்ப வருமா? ஐயோ, பணம் நான் தர மாட்டேன்னு சொல்லியம்மா மாப்பிள்ள கிட்ட. தர்றதுக்கு தான் முயற்சி பண்ண. இல்ல பணம் நீங்க தர மாட்டீங்கன்னு சொல்லல. ஆனா கூடி மாநாடு போட்டீங்களே தவிர கட்ட எடுத்து வெளியே நீட்லயே. அது பொறுக்க முடியாம பொண்ணாடி தூக்க மாட்ட போனா. கடவுளே, ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி
இப்படிலாம் பண்ண? நாங்க தான் மாப்பிளைக்கு பணம் தரோம்னு சொல்லிட்டல. அது இல்லம்மா, நான் இல்ல என்ன இல்ல 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 சொல்லுவேன்? இங்க பாரு, பெரியவங்க சொன்னா பெருமா சொன்ன மாதிரி அத பணம் தரேன்னு சொல்றாங்களா, எது பேச கூடாது. நோ ஆர்குமெண்ட்ஸ். புரியுதா புரியுதா? வெரி குட் வெரி குட். ஆண்டி அங்கிள் சிஸ்டர் மச்சான், இனிமே என் பொண்டாட்டி சூசைட் எல்லாம் படிக்க மாட்டா, நான் பாத்துக்கிறேன். நீங்களா போயிட்டு பணத்தை ரெடி பண்ற வழியை பாருங்க. நீங்க பாத்துக்கங்க. வனிதா ஒண்ணும் இல்லம்மா, அத்தை நீங்க போங்க. நீ வாடி. இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன் அத்தை. விடுங்க. இல்ல ஆண்டி நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல என்ன இருக்கு? ஒரு பிரச்சனை இல்ல, நீங்க கிளம்புங்க. நீங்க கிளம்புங்க. மச்சான் ரெடி போங்க, போங்க. பண்ணுங்க. சிஸ்டர் போங்க இப்படிலாம் போங்க. பண்ணாதடி. பண்ண மாட்டா. ப்ளீஸ் அண்ணி, தயவு செஞ்சு இந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் வராதீங்க. போங்க போங்க போங்க. எப்படி சூப்பரா பிளேட்டை மாத்தி போட்ட பாத்தியா? இங்க பாரு, சந்தர்ப்ப சூழ்நிலையை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறவன் தான் பிசினஸ்மேன். அதுவும் நல்ல பிசினஸ்மேன். நீ ஒரு நல்ல பொண்டாட்டினா உங்க அப்பா அம்மா கிட்ட தேவையில்லாம போய் இத சொல்லிக்கிட்டு இருக்காத, புரியுதா? அவ்வளவுதான் சொல்லுவேன். அம்மா அம்மா, என்ன உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும். சொல்லு. அது வந்து உங்களை தேடிக்கிட்டு உங்க அப்பா அம்மா ஏற்காடுக்கு வந்திருக்காங்கம்மா. இது எப்படி உனக்கு தெரியும்? அவங்க 2 பேரும் இப்ப என் வீட்ல தான் இருக்காங்க. எங்க அப்பா அம்மா உன் வீட்ல அங்க எப்படி வந்தாங்க? அதை ஏமா கேக்குறீங்க? யாரோ ஒருத்தன் கைடுன்னு சொல்லி ஏமாத்தி காட்டு பக்கம் கூட்டிட்டு போயிட்டு நகை பணம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவங்கள அம்போன்னு விட்டுட்டு போயிட்டானா. காட்டுல இருந்து வெளியே வர வழி தெரியாம அவங்க அங்க தவிச்சு திரிஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல உங்க அம்மா மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க. நல்ல வேளை அந்த பக்கம் நான் தண்ணி எடுக்க போயிருந்தேன். நீ என்ன பத்தி எதுவுமே சொல்லலையே. இல்லம்மா, சொல்லணும்னு வாய் வரைக்கும் வார்த்தை வந்துருச்சு. ஆனா நீங்க எதுக்காக இப்படி தலைமறைவா வாழ்றீங்கன்னு தெரியாம உங்களை பத்தி எதுவும் சொல்லாம அப்படியே அமைதியா இருந்துட்டமா. நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள இப்பவே போய் கூட்டிட்டு வந்துட்டுமாமா? வேணாம் வேணாமா. ஏம்மா? ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் கேட்காத. நீ அவங்கள எப்படியாவது நல்ல விதமா ஊருக்கு அனுப்பி வச்சிரு. அம்மா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன மன வருத்தம் இருந்தாலும் அத பேசி தீர்த்துக்கலாமா. அவங்கள பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. இல்ல, நான் அவங்கள பார்த்து பேசினேன்னா இன்னும் மன வருத்தம் தான் ஜாஸ்தி ஆகும். அம்மா ப்ளீஸ், எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சேன்னா அவங்கள ஊருக்கு அனுப்பி வச்சிரு. அம்மா, நீங்க அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு நீங்க அழுறதுலயே தெரியுதுமா. ஆனா என்ன காரணம்னு தெரியல, அவங்கள பார்க்க நீங்க விரும்பல. சரிம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது சமாதானப்படுத்தி அவங்கள ஊருக்கு அனுப்பி வச்சிடுறேன். நான் வரேம்மா. ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஹோம்ஒர்க் பண்ணலடா. சார் திட்டுவார்னு பயமா இருக்குடா. இவ்ளோ பயம் இருக்குல்ல, அப்பவே ஹோம்ஒர்க் செஞ்சிருக்கலாம்ல. கிரிக்கெட் விளையாட போயிட்டான்டா, அதானே ஹோம்ஒர்க் செய்யல. அம்மா நீ எழுதிட்டியா? எழுதிட்டேனே. காமி, இந்தா. டேய் சூப்பர்ரா. நீ தானடா டீச்சருக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட்டு. இந்தா. தேங்க்ஸ். டீச்சருக்கு பிடிச்ச ஸ்டூடெண்டா நீ? இன்னைக்கு உன்னை எப்படி கதற விடுறேன் பாரு. சரி, பேக்கை பார்த்துக்கோ. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்.
மவனே ப்ராஜெக்டை பண்ற மாட்டினடா இன்னைக்கு. டேய், என் ப்ராஜெக்ட் நோட நீ தானே எடுத்த? டேய் நான் எடுக்கலடா. பொய் சொல்லாத. இப்பதான் உன்கிட்ட காமிச்சு பேக்ல வச்சேன்ல, அதுக்குள்ள காணோம். நீ தான் எடுத்திருப்ப. டேய் நான் எடுக்கலடா. பொய் சொல்லாதடா. என்னடா இங்க பாரு, திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. ஏய், நீ தானே நோட்டை எடுத்த. நான் எடுக்கலடா. ஏய், நீ தானே எடுத்த. டேய் நான் தான் சொல்றேன்ல நான் எடுக்கலன்னு. டேய் நான் எடுக்கலடா. டேய் நான் சொல்றேன்ல நான் எடுக்கலடா. டேய் நான் தான் எடுக்கலன்றல. திரும்ப திரும்ப ஏன் சொல்ல ஏன் பிடிக்கிற? டேய், என் நோட்டை தள்ளுடா. சும்மா இருங்கடா. ஏன் நோட்டை தள்ளுடா? சொல்றேன்ல. நோட்டை தள்ளுடா. டேய் 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 நில்லுங்கடா. என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? மிஸ், ஏன் ஹோம்வொர்க் நோட்டை எடுத்து வச்சிட்டு இவன் தர மாட்டேங்கிறான். கேட்டா என்ன அடிக்கிறான். என்னடா அப்படியா? இல்ல மிஸ், இன்னைக்கு இவன் ஹோம்வொர்க்கே செய்யல மிஸ். இப்போ வந்து மாத்தி பேசுறான் மிஸ் இவன். மிஸ், இல்ல மிஸ், இவன் தான் இப்ப மாத்தி பேசுறான். சரி ஹோம்வொர்க் நோட் எங்க? பேக்ல வச்சிருந்தேன், இப்ப காணோம் மிஸ். இவன் தான் அந்த நோட் எடுத்தான்னு சொல்றியே, நீ பாத்தியா? எடுத்தது பார்க்கல மிஸ், ஆனா இவன் தான் எடுத்திருப்பான். ஏண்டா முதல்ல இவன் தான் எடுத்தான்னு ஸ்ட்ராங்கா சொன்ன, இப்ப இவன் தான் எடுத்திருப்பான்னு டவுட்டா சொல்ற? இதுல இருந்தே நீ ஹோம்வொர்க் நோட் கொண்டு வரலன்னு தெரியுது. நீ வீட்ல தான் வச்சுட்டு வந்திருப்ப. போய் எடுத்துட்டு வா. மிஸ், நான் எடுத்துட்டு வந்துட்டேன் மிஸ். எதுக்கும் நீ போய் வீட்ல பாத்துட்டு வா, அங்கதான் இருக்கும். மதியம் இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, ஹோம்வொர்க் நோட்டை சப்மிட் பண்ணி ஆகணும். போ. என்ன முழிச்சிட்டு நிக்கிற? போய் எடுத்துட்டு வா. டேய் நீ என்னடா இங்க நிக்கிற? போ கிளாஸுக்கு. ஓகே மிஸ். என்னம்மா, என் பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? எங்க இருக்கா என்னன்னு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதாமா? இல்லப்பா, நானும் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்க சொல்லியிருக்கேன். எப்படியும் 1 வாரம் 10 நாளுக்குள்ள தகவல் கிடைச்சிடும். 1 வாரம் 10 நாளா? அவ்வளவு நாள் நாங்க இந்த ஊர்ல எங்க தங்குறதுமா? இங்கே இருக்கலாம் ஐயா, ஆனா உங்களுக்கு சௌரியம் பத்தாது. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்களேன். என்னம்மா? நீங்க ஊருக்கு போங்க, உங்க பொண்ணை பத்தி விவரம் கிடைச்சதுமே உடனே நான் தகவல் சொல்றேன். இல்லம்மா, எங்க பொண்ணை கண்டுபிடிக்காம நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோமா? ஐயா, பிடிவாதம் பிடிக்காதீங்க ஐயா. அம்மா, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். அவ சொல்றது ஒரு வகையில சரிதானங்க. நகையும் பறி கொடுத்துட்டோம், கையில இருக்கிறது கொஞ்சம் பணம் தான். அதை வச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளவு நாளைக்கு இங்க இருக்க முடியும்? இப்போதைக்கு நம்ம ஊருக்கு போவோம். அவதான் காயத்ரியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வழி பண்றேன்னு சொல்றாளே, அதுக்கப்புறமா வருவோம். ஆனா நீ காயத்ரியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நிச்சயமா முயற்சி பண்ணுவேல்ல? கண்டிப்பாமா. என் செல் நம்பரை நீ எழுதி வச்சிருக்கல்ல? ராத்திரி நீங்க சொன்னதுமே எழுதி வச்சிட்டேன்யா. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். உன் ஃபோனுக்காக நான் ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பா நான் ஃபோன் பண்றேன்யா. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. சரிம்மா. லக்ஷ்மி, கிளம்பலாமா? வரோம்மா. ரொம்ப நன்றிம்மா. வா லட்சுமி. அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நானே வந்து உங்களை பஸ் ஏற்றி விடுறேன். சரிம்மா, வாங்க.
அங்க பாருங்க. கௌதம்ங்க. எந்த கௌதம்? நம்ம சுப்புவோட பையன் கௌதம். அவ எங்க இங்க வந்தான்? அவனை இங்கதான் ஒரு ரெசிடென்சி ஸ்கூல்ல சேர்த்ததா சொல்லிருந்தாங்க. ஓஹோ. கௌதம், ஏ கௌதம், 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 கௌதம் நில்லுப்பா. நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. எனக்கு தெரியலையா? மறந்துட்டியா? நான் கௌதம் இல்ல, எனக்கு நீங்க யாருன்னே தெரியலையே. சும்மா விளையாடாத கௌதம். ஆமா, ஸ்கூலுக்கு போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் விளையாட்டுக்கு சொல்லல. என் பேர் கௌதம் இல்ல, என் பேர் அசோக். அசோகா? ஆமா, நீங்க வேற யாரோ நினைச்சிட்டு என்கிட்ட தப்பா பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க சொல்றான் இவன்? ஏய், போய் சொல்லாதடா. நீ சூர்யா சுப்புவோடைய பையன் தானே? சூர்யா சுப்புவா? அவங்க யாரு? எது? என்னங்க இது? பெத்த அப்பா அம்மாவையே யாருன்னு கேக்குறான். நீ லட்சுமி. ஏய், உன் அப்பா பேர் என்ன? கார்த்திக். கார்த்திகா? என்னங்க சொல்றான்? இரு, உன் அம்மா பேரு? காயத்ரி. காயத்ரியா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இன்னுமா உனக்கு புரியல? இவன் நம்ம பேரம்மா, காயத்ரியுடைய பையன். காயத்ரி கை குழந்தைய தூக்கிட்டு வந்தால, அவன் தான் இவன். ஆனா அப்பா பேரு வேற யாரையோ சொல்றானுங்க. ஒருவேளை காயத்ரி இங்க வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருப்பாளோ என்னவோ. அப்போ இவன் நம்ம பேரனா? ஆமா லட்சுமி, என் தங்கமே, என் உன்னை செல்லம். பிறந்தப்போ பார்த்தது. நம்ம பேரங்க. அதுக்கப்புறம் இப்பதான்டா. ஆமா, நீங்களாம் யாரு? நாங்க உன் அம்மாவை பெத்த அம்மா அப்பா. தாத்தா பாட்டியா? ஆமாப்பா. ஏன் அசோக், எங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? எங்களுக்கு உன் அம்மாவை பார்க்கணும். சரி வாங்க. போலாம். வாங்க. கடவுள் நமக்கு வழி காட்டிட்டாருங்க. ஆமா லட்சுமி, வாங்க வாங்க. நம்ம காயத்ரியை பார்க்க போறோங்க. ஆமாமா. நீ எத்தனாவதுப்பா படிக்கிற? நானா செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஏன் அசோக், இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இதோ இங்கதான் பக்கத்துல. இதான் பாட்டி எங்க வீடு. வாங்க வாங்க பாட்டி. மம்மி 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 மம்மி. என்ன அசோக்?